வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக ரசம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை நீங்கள் காரசாரமான வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவலோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி ரொம்ப அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது இந்த ரசம். ஸோ இந்த அளவுக்கு புளி ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது புளி கரைசல், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தாளிக்கிறதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஒரு 6 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்தயத்தை கருக விடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ வெந்தயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகாவை சேர்த்து எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கக்கூடாது. கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக முறக்கட்டி வருது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரசம் இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான வெங்காய ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.